ஹலோ ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு எதை பற்றின வீடியோ அப்படின்னா, 1 வீக்குக்கு முன்னாடி நாங்கள் ஸ்கூல் கேன்வாஷ்க்கு வந்து போயிருந்தோம். அப்போ என்னென்னலாம் பார்த்தோம், என்னென்னலாம் நடந்தது அப்படின்றது தான் இந்த வீடியோ. உங்களில் எத்தனை பேருக்கு நம்மளோட வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்றத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே. ஃபஸ்ட்டு நாங்கள் பஸ்ஸை விட்டு இறங்கி ஒரு நிலத்து சைடு தான் போயிட்டு இருந்தோம். அப்போ என்னடா அப்படின்னா, மாடெல்லாம் அங்கே அழகாக கட்டி வச்சிருந்தாங்க. சரி நிழலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நின்னு பேசிட்டு இருந்தோமா, அப்புறம் பார்த்தா கன்னுக்குட்டி மாதிரியே என்னவோ மரத்துல சொருகி வச்சிருந்தாங்க. பார்க்கும்போதே பயமாயிடுச்சு. அதுக்கப்புறம் அங்க உள்ளவங்க கிட்ட கேட்கும்பொழுது தான் தெரியுது, அந்த மாடோடைய கன்னுக்குட்டி வந்து இறந்து போச்சு அப்படின்னா, அந்த ம் கன்னுக்குட்டிய வந்து அந்த மாட்டுக்கு முன்னாடி இப்படி வப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டமா இருந்தது மக்களே. அதுக்கப்புறம் நேரா போயிட்டுருக்கும்பொழுது மோட்டார்ல தண்ணி அவ்ளோ அழகா இறைச்சுது. பக்கத்துல தான் திருவண்ணாமலைக்கு பக்கத்துல தான் ஃபேமிலிஸ். வேப்பில மரத்துல நெறைய கொத்து கொத்தா பூவெல்லாம் காய்ச்சிருந்தது. அந்த மரத்துல வந்து ஒரு ஓநாய் வந்து எங்கள பார்த்துட்டு இருந்துச்சு. அப்புறம் நாங்களும் வந்து அந்த இயற்கைய பார்த்துட்டே போயிட்டே இருந்தோம். அந்த ஊர்ல வந்து அதிகமா எங்க பார்த்தாலும் மாடுகள் தான் இருந்தது. ரொம்ப அழகழகா இருக்கு மாடு, கன்னுக்குட்டி, பெரிய மாடு ரொம்ப அழகழகா இருந்தது. இப்ப வந்து நெறைய பேரு சிட்டிலயே இருப்பாங்க. ஆனா, அந்த இயற்கை காட்சிகள பார்க்கும்போது அவ்ளோ ஹேப்பியா இருக்கும். இப்ப என்ன நடந்தது அப்டின்னா, கேன் வாஷிங்க்காக தானே வந்தோம். இப்ப வந்து அவங்க கிட்ட போயிட்டு நாங்க என்ன கேட்டோம் அப்டின்னா, "எங்களுக்கு ஒரே ஒரு மாங்கா குடுக்குறீங்களா?" அப்டின்னு சொல்லிட்டு போய் கேட்டோம். அதுக்கு என்ன சொன்னாங்க அப்டின்னா, "அது மத்தவங்களோட மரம். எங்க மரம் இங்க இருக்கு. இங்கருந்து எத்தன மாங்கா வேணா பறிச்சுக்கோ" அப்டின்னு சொன்னாங்க. நாங்க என்ன பண்ணோம், "சரி ஓகேக்கா" அப்டின்னு சொல்லிட்டு பக்கத்து மரத்துக்கு வந்துட்டோம். பக்கத்து மரத்துக்கு வந்த உடனே, அந்த பையன் ஒருத்தன் இருந்தான். அவன்கிட்ட தானே கேட்கணும். அவன்கிட்ட வந்து, "இந்த மாரி மாங்கா பறிச்சுக்கட்டுமாடான்னு?" கேட்டா, "ஆஹா" நாங்க கேட்டுட்டுருக்கோம் பாருங்களேன். "வேண்டாம், வேண்டாம் எங்க அப்பா திட்டுவாரு." அப்படி, இப்படி அப்படின்னு சொல்லியிருந்தான். நாங்க சும்மா போஸ் குடுக்கறதுக்காக அந்த மாங்காவ புடிச்சுட்டு நின்னுட்டு இருந்தோமா, கையோட வந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த மாங்காவ வந்து என்ன பண்ணி அந்த பையன் எங்க பின்னாடியே வரான். "மாங்கா ஏதோ பறிச்சுட்டாங்க போல" அப்படின்னு சொல்லிட்டு. நாங்க பக்கத்து வீட்டுக்கு வந்து அங்கவே போட்டு நசுக்கி அத ஏதாச்சும் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அத உடைச்சிட்டு இருக்கோம் ஃபேமிலிஸ். உப்பு வந்து அந்த இடத்துல எங்களுக்கு கிடைக்கல. ஆனா, அந்த மாங்காவ வந்து உடைக்கிறதுக்கான கருவிகள்லாம் அங்க வெளியவே வச்சிருந்தாங்க. மரத்துலருந்து மாங்கா பறிச்சு, "இங்கேயே சாப்பிட்டுட்டு போயிடுங்க" அப்படின்ற தாட்ல வச்சிருப்பாங்க போல. ரொம்ப நல்லா இருந்தது அந்த மாங்கா. இப்ப எங்க நிலத்திலேயே நெறைய மாங்கா இருக்கு. அங்க பாருங்க அது பெரிய மரம். அந்த பெரிய மரத்துலயும் நெறைய மாங்கா இருந்துச்சு. எங்க மரத்திலேயே நெறைய மாங்கா இருக்கு நிலத்துல. அப்படி இருந்தாலுமே அந்த மாங்காவ பார்க்கும்பொழுது சாப்பிடணுன்ற மாதிரியே இருக்காது. வெளியில வரும்பொழுது தான், "ஐயோ! இந்த மாங்கா ஒண்ணு பறிச்சுக்கலாமா?" அப்படின்ற மாரி தோணும். இப்ப எங்க போயிட்டுருக்கோன்னா, வேற ஒரு ஊருக்கு போயிட்டுருக்கோம். ஆனா, நாங்க ராங் ரூட்ல வந்துட்டோமா என்னன்னு தெரியல. ஒரு ஏரி வழி அப்படி பஸ் வந்து தூக்கி தூக்கி போட்டுச்சு. எங்களால முடியவே இல்ல. ஒரே சவுண்டு தான். பாருங்க எப்படி இருக்கு. நெறைய வயல்வெளிகள் தான் அங்க. ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கறதுக்கே. நாங்க கேன் வாஷ் போறது வந்து ரொம்ப ஹேப்பியா தான் போறோம். பட் ரொம்ப முடியாத போயிடுது. வெயில் டைம் வேறவா, இப்ப வேற ஏப்ரல் மந்த்து எண்டு, மே மாசம் வேற ஸ்டார்ட்டிங். அங்க எங்க சார் வீட்டுக்கு போயிருந்தோம். போன உடனே அழகா குளு குளுன்னு மோர் வந்து குடுத்தாங்க. மோர் சாப்பிட்டு முடிச்ச உடனே இந்த காடை ஃப்ரை அதெல்லாம் சாப்பிடுறதுக்கு குடுத்தாங்க. நானும் எங்க மேமும் புடிச்சு இழுத்து ஒரே சண்டை போட்டு சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது. உங்கள்ல எத்தன பேருக்கு காடை ஃப்ரை வந்து பிடிக்கும் அப்படின்றத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே. எனக்கு பர்சனலா வந்து காடை ஃப்ரை வந்து ரீசென்ட்டா ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சுச்சு. அப்புறம் இன்னொரு சார் வீட்டுக்கு போனோம். அவங்க வீட்ட பார்க்கணுன்றதுக்காகவே நான் வந்து அந்த சைடு வந்து போனேன். அவங்க வீட்டுக்கு வந்து வந்தோம். அவ்ளோ அழகா இருந்தது வீடு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஃபேமிலிஸ். உங்கள்ல எத்தன பேருக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கு அப்படின்றத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. கன்டினியூஸா ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க மக்களே. டாடா பாய். தேங்க் யூ.